Hello everyone, hope I'm audible. Okay, so now we'll get started with your Schrodinger equation. Okay, Schrodinger equation. Schrodinger equation. ஸோ எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன் தேவை அப்படின்றது வந்து பார்க்கலாமா. ஸோ இப்போ வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னா இன் ஜென்ரல் ஓகேவா. ஒரு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது வந்து டிராவல் பண்றது. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் ஆகுது, லெட்ஸே ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கார் வந்து டிராவல் ஆகுதுன்னா என்ன ஆகும், நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல டிராவல் ஆகும் அண்ட் டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர் டைரக்ஷன் சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுவே குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு பார்ட்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பார்ட்டிக்கல் வந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லைக் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ள எங்க வேணா இருக்கலாம். சரியா. ஆர் இந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், நம்ம இதுல வந்து எல்லாமே 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஸோ z ஆக்சிஸ், x ஆக்சிஸ், y ஆக்சிஸ். ஓகேவா. இந்த 3 கோஆர்டினேட்ஸ்ல எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம். சரியா. ஸோ இதுதான் நம்ம வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றோம்னா வேவ் ஃபங்க்ஷனை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுவோம். சரியா. ஸோ வேவ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஷைன் வந்து சொல்லுவோம். வேவ் ஃபங்க்ஷன் அது வந்து சை ஆர் ஷை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா பொசிஷன் அண்ட் மொமெண்டம். பொசிஷன், ஸோ எங்க இருக்கு அந்த பார்ட்டிகல் எங்க இருக்கு, அண்ட் தென் மொமெண்டம். ஓகே, ஸோ இது ரெண்டு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தரா எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணலாம். சரியா. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்டார்டிங்கர் வந்து இன் 1926 வந்து நம்ம ஸ்டார்டிங்கர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஈக்குவேஷன் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்றாரு. ஓகேவா. ஸோ எதுக்குன்னா லைக் அவர் என்ன ஈக்குவேஷன் ப்ரொபோஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா ஃபார் ஃபைண்டிங் அ வேவ் ஈக்குவேஷன் ஆஃப் எனி சிஸ்டம். ஓகே, ஸோ ப்ரொபோஸ்ட் an ஈக்குவேஷன் தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன் EQN. ஓகேவா. ஈக்குவேஷன் ஃபார் ஃபைண்டிங் the wave function of any particle. The wave function of any particle. சரியா. அவர் வந்து எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு இல்லை, இன் ஜெனரலா எந்த பார்ட்டிகலுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். சரியா. ஸோ அதுவே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன். ஓகே, தி டைம் independent Schrodinger equation. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஊக்கு மேல 2 டாட் வரும். ஓகேவா. ப்ராப்பர் ஸ்பெல்லிங் படி பாத்தீங்கன்னா ஊக்கு மேல 2 டாட் வரும். ஓகே, ஸோ டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு. ஓகே, லெட்ஸ் சே we have a particle. அதுக்கு வந்து மாஸ் வந்து mன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷன், அதாவது லெட்ஸ் சே இட் இஸ் மூவிங் இன் ஒன் டைரக்ஷன். ஓகேவா. ஸோ அப்ப என்ன சொல்லலாம், இதுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்குமா, ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, அந்த பார்ட்டிகளோட மாஸ் mன்னு சொல்றோம். ஸோ அது வந்து ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, ஒரு ஒன் டைமென்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இட் ஹாஸ் எ எனர்ஜி E. சரியா. ஸோ அது என்ன ஆகும், இது வந்து பாத்தீங்கன்னா லைக் கான்ஸ்டன்டா இருக்கும்போது என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. சரியா. ஸோ அதாவது என்னன்னா லைக் ஃபார் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m மூவிங் இன் ஒன் டைமென்ஷன் with energy E in a system that does not change with time. Okay, ஸோ ஒரு டைம் டு டைம் என்ன ஆகுதுன்றாங்கன்னா இதோட எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகாம ஒரு ஈக்குவல் எனர்ஜில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து வேற எப்படி சொல்லலாம்னா வால்யூம் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்க இருந்துப்பா இந்த வால்யூம் ஒரு கான்செப்ட் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சிம்பிளி ஸோ இந்த டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகுதுன்னு சொல்றோமா. ஸோ இந்த பார்ட்டிகல் வந்து இங்க இருக்கு, ஸோ வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஸோ அப்ப இது வந்து என்ன சொல்லுவோம்,
towards x direction. So volume element என்னங்க x. ஓகேவா? சோ அதேதான். சோ வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்னு வந்து சொல்றாங்க. சோ வால்யூம் remain constant. சோ நான் இதுக்கு முன்னாடி வந்து சொன்னேன் பாத்தீங்களா? அந்த பார்ட்டிகிள் வந்து ஒரே எனர்ஜில இருக்கும்ட்டு. சோ ஒரு பார்ட்டிகிள் ஒரே எனர்ஜில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் அது என்ன பண்ண முடியும்? ஈக்குவலா வந்து ஸ்ப்ரெட் ஆக முடியும். சரியா? சோ நான் வேவ் ஃபங்ஷன் ப்ராப்பரா இல்ல. பட் ஆனா ஈக்குவலா என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகும். சோ எனர்ஜி வித்தியாசமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா இட் வில் பி வெரி ரேண்டம். சோ எனர்ஜி ஈக்குவலா இருக்கும்போது இட்ஸ் கோனா பி லைக் திஸ். ஓகே? யூனிஃபார்மா இருக்கும். சோ நம்மளுக்கு அந்த பார்ட்டிகிள ஃபைண்ட் அவுட் பண்றது ஈஸியா இருக்கும். பட் இதுவே எனர்ஜி யூனிஃபார்மா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்படி இருந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? எங்க இருக்குன்னே நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது. இட் வில் பி லைக் திஸ் அந்த மாரி இருந்ததுன்னா நம்மளால கரெக்ட்டா என்ன சொல்ல முடியாது? பார்ட்டிகிள் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. சரியா? அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட், ஒரு யூனிஃபார்ம் அ எனர்ஜில வந்து டிராவல் ஆயிக்கிட்டே இருக்கு. சோ அப்படின்னும்போது ஒரு டைரக்ஷன் அப்படின்றதுனால வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ ஒரு டைரக்ஷன்னும் போது நம்ம d ஆஃப் x அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே? ஒரு ஒன் டைமென்ஷன் டிபிக்கலா நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ன்னு எடுப்போம். d ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போம். சோ 3 டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தா என்ன ஆகும்? dx, dy, dz. ஓகேவா? சோ 3 கோஆர்டினேட்ஸ வந்து 3 டைமென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இந்த இண்டிபெண்டன்ஸ் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் h cross square by 2m second differentiation of wave function. Okay, இது வந்து second order differentiation. சரியா? plus vx of wave function which will be equal to your e of wave function. சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் யுவர் டைம் இண்டிபெண்டன்ஸ் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன். இதுதான் வந்து உங்களோட டைம் இண்டிபெண்டன்ஸ் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன். சரியா? சோ இதுல இந்த கம்ப்ளீட் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா உங்க எனர்ஜி டேர்ம், கைனடிக் எனர்ஜி. சோ இது வந்து நம்ம ஆப்பரேட்டர்ஸ் பார்க்கும்போது எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். ஆப்பரேட்டர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறச்ச இதை வந்து டிரைவ் பண்ணலாம். சோ V is basically your potential energy. Okay, this is your potential energy and this is your kinetic energy. ஓகேவா? So let me erase this. And E is the total energy. So E is the total energy. ஓகேவா? சிம்பிளி என்ன பண்றோம்னா வேவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு டோட்டல் எனர்ஜி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சரி. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷனே வந்து இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் பாஸ்டுலேட். ஓகே, சோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருந்து டிரைவ் பண்ணது இல்ல, பட் இட் கேன் பி ரிகார்டட் அஸ். ஓகே, ஷ்ரோடிங்கர் equation is regarded as fundamental postulate. Regarded as fundamental postulates of quantum mechanics. So இது வந்து பாத்தீங்கன்னா this is not derived from quantum mechanics. So quantum mechanicsல இருந்து derive பண்ணது இல்ல, பட் ஆனா என்ன பண்ணலாம், quantum mechanicsல one of the postulates ஷ்ரோடிங்கர் equation வந்து சொல்லலாம். சரியா? சோ அதுதான் வந்து சொல்றாங்க. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் வந்து எப்படி டி ப்ரோக்லி கூட ரிலேட் பண்ணலாம்னு வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோ ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் வந்து இஸ் கன்சிஸ்டன்ட் வித் டி ப்ரோக்லி ரிலேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஷ்ரோடிங்கர், ஓகே, இட்ஸ் நாட் n, ஷ்ரோடிங்கர் equation is consistent with de Broglie. So de Broglie கூட வந்து எப்படி வந்து கன்சிஸ்டன்டா இருக்கு. ஓகே, is consistent with de Broglie. சோ இது ரெண்டுத்துக்கான இது எப்படி வந்து டிரைவ் பண்ணலாம், ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி டி ப்ரோக்லி ரிலேஷனை வந்து டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஸோ டைம் இண்டிபெண்டன்ஸ் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருந்தது, we have got a total energy formula, கரெக்டா? ஸோ E5 is basically equal to h minus h cross. ஸோ இது வந்து h cross ன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, h cross square by 2m v5 square by gx square. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா
ஸ்டார்டிங் ஈக்குவேஷன் டி ப்ரோக்லி ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன் வரைக்கும் தான் கன்சிடர் பண்ண போறோம். ஓகேவா? இந்த பர்டிகுலர் ரீஜன்ல உங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கன்சிடர் பண்றோம்? 0ன்னு கன்சிடர் பண்றோம். ஸோ அவுட் சைட்ல வந்து இட் இஸ் கோயிங் டு பி இன்ஃபினிட்டி. ஸோ இங்க வந்து இந்த ஸ்டார்டிங் ஈக்குவேஷன்ல நம்ம இந்த இடத்துல வந்து 0 போட்டா என்ன ஆகும்? ஒன்லி எனர்ஜி டோட்டல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு யர் கைனடிக் எனர்ஜி தான். சரியா? ஸோ அதுதான் இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா டினோட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து லெட்ஸ் ரீரைட். ஓகே, ஸோ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன். Okay, so this is actually square will be here. Okay, second order differential of wave function is going to be equal to நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? We have E and 5 and you have 2m. So 2m E5 minus h cut square. Okay வா? So this is going to be the equation. So இப்போ என்ன பண்ண போறோம்னா first stepல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ரீ பார்ட்டிகல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீ பார்ட்டிகலுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இன் ஜென்ரல் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஓகே, இன் ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இன் ஜென்ரல் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து சால்வபிளா இருக்கணும். ஸோ அதாவது வேவ் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்லி சால்வபிள்னா வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன? பேசிக்கா இந்த மாதிரி இருக்க கிராஃப். ஓகே, ஸோ இது வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி சைன். இதுவே வந்து y சம் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொசைன். ஓகே, சைன் ஃபங்க்ஷன், சைன் வேவ் ஆர் கொசைன் வேவ். லெட்ஸ் சே தி வேவ் ஃபங்க்ஷன் இஸ் cos kx. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் வேல்யூ. ஓகேவா? இது வந்து கம்ப்ளீட்லி சால்வபிள் சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சால்வபிள் ரியல் வேல்யூ இருக்கும். இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு கிவ் அ ரியல் வேல்யூ. அதனால தான் இது வந்து கன்சிடர் பண்றோம். இப்போ ஷை ஈக்குவல் டு காஸ் kx ன்னு கன்சிடர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும்? ஸோ வில் புட் தட் வேல்யூ ஹியர். சரியா? ஸோ ஆர் லெட்ஸ் சப்ஸ்டிடியூட் ஹியர் இட்செல்ஃப். ஓகேவா? செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் பார்க்கலாம். ஸோ டி ஸ்கொயர் ஷை டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, this is going to be equal to d square cos kx by d x ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்ம 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, பேசிக்கலா இது திஸ் இஸ் வாட்? திஸ் இஸ் அ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? ஸோ d by dx into d by dx of cos kx. ஓகேவா? இதுதான் வந்து 2 டைம் டிஃபரன்ஷியேஷன். ஸோ 1 டைம் cos டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் d by dx of minus sin. Okay, so minus sin k of x. Okay, and then k வந்து என்னது? Is a coefficient of x, so it's going to be taken out. So k into minus sin k of x, or இது பண்ணலாம்னா I'll write it here k. Okay வா? So இது second time differentiate பண்ணா என்ன ஆகும்? So if I differentiate this second time, so k already வெளியில இருக்கு. Second time differentiate பண்ணும்போது again you will get a k. Okay, minus அப்படிதான் இருக்கும். Differentiation of sin k of x is plus cos. Okay, cos k of x. So this can be written as k square minus cos k of x அப்படின்னு வந்து எழுதலாமா? ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? இது வந்து மைனஸ் கே ஸ்கொயர். ஓகேவா? காஸ் எக்ஸ் வந்து என்னது? ஷை. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஷை. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா கே ஸ்கொயர் வேல்யூ வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி தி வேல்யூ. ஸோ இதை வந்து என்ன பண்றோம்னா இந்த ஈக்குவேஷன் 1 கூட வந்து கம்பேர் பண்றோம். ஸோ கம்பேர் பண்ணா என்ன ஆகும்? ஸோ கே ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு 2m e by minus h cut square. ஓகேவா? ஸோ திஸ் கோயிங் டு பி மைனஸ் h cut square. ஸோ அப்போ கே வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ இது கம்ப்ளீட்டா என்ன பண்றோம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸோ 2m e by minus h cut square. ஓகே, ஸோ கே வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஸோ கே வில் பி ஈக்குவல் டு, ஓகே, ஸோ இதுல வந்து எனர்ஜி டேர்ம் இருக்கு. ஸோ இது என்ன எனர்ஜி? திஸ் எனர்ஜி இஸ் பேசிக்கலி கைனடிக் எனர்ஜி. சரியா? ஸோ கைனடிக் எனர்ஜி படி நம்மளுக்கு என்ன தெரியும்? கைனடிக் எனர்ஜி அப்படின்னா momentum squared by 2m. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஒன். ஸோ இந்த வேல்யூ வந்து இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வெயிட், லெட் மீ ஒன் செகண்ட்.
ஸோ வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ we have a will be equal to root of 2me, okay, by h square minus h square. இது எல்லாமே வந்து ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கு. e ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா e is basically p square by 2m. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா a is equals to root of 2m p square by 2m. ஓகேவா? by okay by 2m by minus h cut. h cut வந்து நான் ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுத்தா என்ன ஆகும்? h cut மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? So this is going to be like this. So this can be written as p by h cut. எழுதலாமா? So we can also write this as, so momentum will be written as k of h cut அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? சோ இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப். சோ இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஒரு ஈக்குவேஷன் தான் வந்து எழுதியிருக்கும். ஓகேவா? ஃப்ரீ பார்ட்டிகிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கும். சோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா இதை வந்து நம்ம வந்து சிம்பிள் ஹார்மோனிக் வேவ் கூட வந்து கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா? கம்பேரிங் டு சிம்பிள் ஹார்மோனிக் வேவ். கம்பேரிங் டு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அதாவது HHO. ஓகே, ஸோ HHOனா என்ன? சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா என்ன? ஸோ ஒரு பார்ட்டிகிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பார்ட்டிகிள் வந்து வைப்ரேட் ஆகுது. ஓகே, ஆர் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்றோம் அப்படின்னும் போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஈக்குவலா இருந்தா இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுவே வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம்? அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து SHO, இது வந்து AHO, சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இது வந்து அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ ஹார்மோனிக் அப்படின்னும் போது ஈக்குவலா வைப்ரேட் ஆகிற சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த ஹார்மோனிக் வேவ்ஸ் தான் வந்து எப்படி இருக்கும்னா எதர் சைன் வேவா இருக்கலாம், இல்லைன்னா கொசைன் வேவா இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சைன் வேவ் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கொசைன் வேவ்னும் போது சம் வேல்யூ ஆஃப் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் சே வி ஹாவ் அ காஸ் கே ஆஃப் எக்ஸ் வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான். ஸோ தட் இந்த காஸ் கே ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு கம்ப்ளீட் சைக்கிள். ஓகே, ஸோ லைக் இது வரைக்கும் இந்த காஸ் கே ஆஃப் எக்ஸ்ல இருந்து டைரக்டா கொஸ்டின் வரல, பிகாஸ் திஸ் இஸ் லைக் அ வெரி பேசிக் ஒன். பட் இந்த பேசிக் தான் நிறைய பேருக்கு சுத்தமாவே தெரியாது. காஸ் கே ஆஃப் எக்ஸ் எங்க இருந்து வந்தது, ஒரு சிம்பிள் டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் வேவ் ஈக்குவேஷனுக்கான வேல்யூ எங்க இருந்து, லைக் சிம்பிள் சிஸ்டம் எது வந்து இருக்கிறதுல சிம்பிளஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ் கே ஆஃப் எக்ஸ் தான் வந்து சிம்பிளஸ்ட் வேவ். ஓகே, ஸோ காஸ் கே ஆஃப் எக்ஸ் இஸ் அ வேவ், ஓகே, that goes through a complete cycle, that goes through a complete cycle. சரியா? as k of s x increases by 2 pi, increases by 2 pi. ஸோ இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து cos pi, லைக் காஸ்ட்ல வந்து பை வேல்யூஸ் என்ன எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ ஆட்னா இட்ஸ் கோன் பி -1, ஈவன்னா இட்ஸ் கோன் டு பி 1. ஓகேவா? ஸோ இதுவே நம்ம வந்து சைன் பைன்னு வச்சுக்கோங்க. சைன் பை இஸ் 0. ஸோ சைன் ஈவன் பை ஆர் ஆட் பை, இன் எய்தர் கேஸ் இட்ஸ் கோன் பி 0. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஈக்குவேஷன் வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் வேவ் ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் 0 to 2 பைக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வேணும்னா இட்ஸ் கோயிங் டு பி யுவர் காஸ் எக்ஸ், காஸ் கே ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் வேவ் ஈக்குவேஷன் வந்து தரும். ஸோ இன் திஸ் கேஸ் த ப்ராபபிலிட்டி இஸ் கோயிங் டு பி 1. ஏன்னா வந்து லைக் திஸ் கம்ப்ளீட் ஈக்குவேஷனும் வேவ் ஃபங்க்ஷனும் என்ன ஆகும்? ஒரு ப்ராப்பர் சைக்கிள் 1க்கு ஈக்குவலா வரதுனால. சரியா? ஸோ அதனால தான் வந்து காஸ் கே ஆஃப் எக்ஸை வந்து ஒரு ரியல் வேல்யூ ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். இட்ஸ் ரியல் வேல்யூ ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா k of x வந்து என்ன ஆகுது? இட்ஸ் பீங் ஈக்குவல் டு 2 பைக்கு ஈக்குவல் பண்றோம். ஸோ k of x வந்து we are equaling to 2 pi. சரியா? ஸோ நம்ம இப்போ இது வந்து வேவ் லென்த்தா கன்சிடர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஸோ x வந்து வேவ் லென்த்தா கன்சிடர் பண்ணா என்ன ஆகும்? k by
lambda என்னும்போது என்ன ஆகும்? This is going to be equal to 2 pi. So we can say k will be equal to 2 pi by lambda வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்லலாமா? So இதை வந்து என்ன பண்ணலாம்? நீங்க இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். So simply p will be equal to 2 pi by lambda, okay, into h cross வந்து எப்படி சொல்லலாம்? So h cross is basically h by 2 pi. Planck's constant ஓட வேல்யூ தான் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம். So h by 2 pi. So 2 pi 2 pi will be cancelled out. You will get p will be equal to h by lambda. So this can be rewritten as lambda equal to h by p. So this is your de Broglie relation. Correct? So this is your de Broglie relation. So Schrodinger equation வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? Almost everything வந்து correlate பண்ண முடியும் and like explain பண்ண முடியும் for particle. Okay? For particle-க்கு or particle related-ஆ இருக்கிறதுக்கு வந்து சொல்லலாம். So de Broglie relationல வந்து என்ன சொன்னாங்க? So எந்த ஒரு particle or எந்த ஒரு சிஸ்டம்க்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்? wavelength and momentum வந்து find out பண்ணலாம். ஓகேவா? So de Broglie relationமே வந்து for any particle-க்கு தான் வந்து சொன்னது. Schrodinger-ம் வந்து என்ன பண்றாரு? For any particle அப்படின்றது தான் சொல்றாங்க. So அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா வந்து ரெண்டையும் வந்து ரிலேட் பண்றோம். ஓகேவா? So now we'll move into Born interpretation. Born interpretation. Okay. So Max Born is the scientist. Max Born. ஓகேவா? சயின்டிஸ்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் பார்ன். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அனாலஜி யூஸ் பண்றாரு. அதாவது என்னன்னா இப்போ வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நம்ம ஆம்ப்ளிடியூட்னா என்ன சொல்லுவோம்? இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவோம்? ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து ஆம்ப்ளிடியூட். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா இன்டென்சிட்டி ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட வச்சு நம்ம என்ன சொல்லலான்றாரு? ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் கிராஃப் பார்த்தாலே தெரியும். திஸ் இஸ் யுவர் வேவ் ஃபங்க்ஷன். ப்ளூ கலர் லைன் வந்து வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் இந்த பிங்க் கலர் லைன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அப்படின்றது என்னன்னா ஏரியா அண்டர் தி கர்வ் எவ்வளவு இருக்கோ நம்மளுக்கு வந்து அவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு. சரியா? ஸோ இங்க வந்து பாருங்க வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஒன்னு வந்து பாசிட்டிவ் சைட்ல இருக்கு, இன்னொன்னு வந்து நெகட்டிவ் சைட்ல இருக்கு. பட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து எப்பவுமே என்னதான் இருக்கு? பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ பட் ஆனா என்ன ஆகும்னா ஆம்ப்ளிடியூட் வந்து ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஸோ நம்ம லைக் ஃபார் ஆர் சிம்பிளிசிட்டி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளி ஆம்ப்ளிடியூட் இஸ் கோயிங் டு பி சேம் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் லுக். ஸோ வேவ் ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா இருக்கலாம். வேவ் ஃபங்க்ஷன் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி என்னது? ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆல்வேஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மேக்ஸ் பார்ன் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா வேவ் ஃபங்க்ஷனோட ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட்ஸ்க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அண்ட் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஓகே. ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா என்ன? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து 11th 12th பார்த்திருப்போம். வெரி சிம்பிள் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் காம்ப்ளெக்ஸ். வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் காம்ப்ளெக்ஸ். வேவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் தான். சரியா? இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன? ஜெனரல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா z equal to x plus iy. So this is the general formula. So x என்றது என்னது? real part of z. Okay, this is the real part of z. Real part of z. Okay, and y is the imaginary part of z. Imaginary part of z. சரியா? சோ நான் இப்போ இந்த z வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சோ என்ன ஆகும்னா x minus iy ன்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ this is going to be changed like this. சோ இதுல வந்து i எதுக்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னா i is equal to square root of minus 1க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? சோ நான் இப்போ வந்து z and z star function and its complex conjugate ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணனா it's going to be equal to z the whole squareக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சோ இது வந்து என்ன சொல்றோம்னா ஸ்கொயர் மாடுலஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இது வந்து எப்படி சொல்றோம்னா ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் z. ஸ்கொயர் மாடுலஸ்
ஆஃப் z அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வந்து இந்த I வேல்யூ வந்து ரூட் ஆஃப் -1 ஈக்குவலா, ஸோ இப்போ I ஸ்கொயர்னா என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு -1க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுல வந்து சிம்பிளி நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா, x பிளஸ் iy இன்டூ x மைனஸ் iy will be equal to, ஸோ இது வந்து என்னது a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b ல இருக்கு. ஸோ which is going to be equal to a square minus b square. Okay, so simply x minus I y the whole square. So I square வந்து என்னது -1 ஆ, so this is going to be equal to x square plus y square. சரியா? so இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, so this is ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் z. ஸோ நம்ம இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் z மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஸோ மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னும் போது ஸ்கொயர் மாடுலஸ் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் மாடுலஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். சரியா? ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு வரப்போற வேவ் ஃபங்க்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா, ஆர் எனி வேவ் ஃபங்க்ஷன் இஸ் இன் ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஒன்ஸ் அகேன், any wave function in general is going to be a complex. சரியா? so இப்போ வந்து if the wave function is real, if the wave function is real, wave function is real. so நம்ம wave function is real க்கு வந்து இப்பதான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னது, cos kx. so such as cos kx. so cos kx என்றது வந்து என்னது, is a real wave function. கரெக்டா? in such case square modulus of wave function is equal to square of wave function. சரியா? so this is one more important point. okay, this is important. சரியா? so இப்போ வந்து let's say square modulus of wave function at d of x. so இது வந்து பாத்தீங்கன்னா இங்க d of x எதை மென்ஷன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, in general வந்து உங்களோட probability is going to be a dimensionless probability. okay, one direction அப்படின்னும் போது என்ன ஆகும், it's typically it's going to be dimensionless. so இங்க நம்ம dx எல்லாம் மல்டிப்ளை பண்றோம். so என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, so probability like so இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும், this is towards one direction, let's say x. ஓகேவா? so அப்ப என்ன இருக்கும், இந்த ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷனோட யூனிட் வந்து 1/x ல இருக்குமா? ஓகேவா? அண்ட் தென் நம்ம வந்து என்ன பண்றோம், இதை வந்து ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்கு வந்து இன்டிகிரேட் பண்றோம் ஆர் சம் பண்றோம். அப்படின்னும் போது யூனிட்ஸ் வந்து என்ன ஆகும், இன் திஸ் கேஸ் யூனிட் வில் பி டைமென்ஷன்லெஸ். ஸோ வேவ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் யூனிட்ஸ்ல இருக்கு, டி ஆஃப் எக்ஸ் யூனிட்ஸ்ல இருக்கு அப்படின்னும் போது டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு ஸ்மால் ஏரியா. ஓகே, ஸ்மால் ஏரியா. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷன்ல இருக்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி கேன்சல்ட் அவுட். ஸோ தட் ப்ராபபிலிட்டி வந்து எப்படி இருக்கும், ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன்லெஸ். ஸோ ப்ராபபிலிட்டி எப்படி டைமென்ஷன்லெஸ் ஆகுதுன்னா, உங்களோட 5 ஸ்கொயர் வேல்யூ என்னதான் இருக்கு, such that your wave function, square modulus of wave function is, square function has a unit 1 by length. 1 by length க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுவே வந்து ஃபார் 1D. ஓகேவா? இதுவே நான் வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கேஸ்ல என்ன ஆகும், உங்களோட வேவ் ஃபங்க்ஷன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் வேவ் ஃபங்க்ஷன் வந்து லென்த் கியூபுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இது வந்து என்ன இருக்கு, 3 கோஆர்டினேட்ஸ் x y z 3 கோஆர்டினேட்ஸ்னு போறதுனால இட்ஸ் கான பி லைக் திஸ். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்க தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பாண்ட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if the wave function of a particle has a psi value at x. ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அதுக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து சம்திங் at x. ஓகேவா? தென் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி பார்ட்டிகல். ஸோ அந்த பார்ட்டிகலை வந்து இந்த ஸ்மால் ஸ்பேஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிளி வந்து நம்ம வந்து ஸ்கொயர் மாடுலஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட பாண்ட் இன்டர்பிரிட்டேஷன். சரியா? ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷன் அப்படின்னும் போது நம்ம வந்து டி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுறோம். ஸோ 3 டைமென்ஷன்ஸ் அப்படின்னும் போது வால்யூம் எலிமெண்ட். ஸோ டி டவ் இஸ் பேசிக்லி யுவர் வால்யூம் element. Okay, so for one dimensional it's going to be one direction, so that is x direction, so d of x. so அதுவே 3 dimension அப்படின்னும் போது என்ன ஆகும்,
x, y, z 3 கோஆர்டினேட்ஸ் பாசிபிளா? ஸோ dx, dy, dz மூணுமே வந்து பாசிபிளா இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வந்து லைக் வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் cos x இருக்குன்னு வச்சுக்கோங்க. cos k of x. இதோட வேவ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்றோம்னா வந்து நம்ம என்ன சொன்னோம்? இது வந்து இட்ஸ் கோனா பி இன் லைக் இது வந்து 2 பைக்கு போகிறச்ச இது வேல்யூ வந்து என்ன ஆயிடும் 1 அப்படின்னு வந்து சொன்னோம். ஓகேவா? ஸோ இதுவே இப்ப இத வந்து நம்ம என்ன பண்றோம்னா பை பை 2க்கு வந்து இன்க்ரீஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ 90 டிகிரி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? cos 90 டிகிரி இஸ் பேசிக்லி 0. ஸோ cos pi by 2 90 degree is basically 0. Cos pi is equal to 1 or minus 1. Cos 2 pi will be equal to 1. சரியா? ஸோ ஒரு 90 டிகிரிக்கும் என்ன ஆகும்னா அது வந்து 0 ஆகும். ஸோ அப்போ அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 0னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்மளால எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா இட் இஸ் ஆன் தி ஆக்சிஸ் இட்செல்ஃப். சரியா? ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் நோட். ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவோம்னா நோட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் சிஸ்டம் ரியல் சிஸ்டம்க்கு வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் கே ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தா இதுல வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? நோட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து எக்ஸ் வந்து என்ன ஆகும்? எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இப்போ வந்து எக்ஸை வந்து நான் ஈக்குவல் டு இன்ஃபைனைட்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் வந்து இன்ஃபைனைட் ஆனா என்ன ஆகும்? இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆகுமா? இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் பேசிக்லி 0. சரியா? ஸோ அப்ப அங்க நோடே இருக்காது. ஓகே? ஸோ யா this is a just general understanding. So now we'll move into the significance of chi-square. Okay? Significance of chi-square. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸோ chi ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ chi ஸ்கொயர் வந்து ஆல்வேஸ் ரியல். ஸோ ரியல் வேல்யூவா மட்டும்தான் இருக்கும். இமேஜினரி டேர்ம்ஸ் வந்து இருக்காது. அண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே? ஆல்வேஸ் ரியல் அண்ட் பாசிட்டிவ் ஆர் என்ன சொல்லலாம் ஆர் நோவேர் நெகட்டிவ். நோவேர் எங்கேயுமே வந்து நெகட்டிவா இருக்காது. நோவேர் நெகட்டிவ். சரியா? அண்ட் தென் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பை ஸ்கொயர் வந்து ஒரு டைரக்ட் ரிலேஷனே கிடையாது. டைரக்ட் சிக்னிபிகன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ நோ டைரக்ட் சிக்னிபிகன்ஸ் இன் தி நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ் வந்து இல்லாம இருக்கிறதுக்கு எந்த ஒரு டைரக்ட் சிக்னிபிகன்ஸும் இல்லை. பட் ஸ்கொயர் மாடுலஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது வந்து டைரக்டா என்ன சொல்லலாம்னா லைக் எல்லாமே வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரீஜன்ல இருக்கிறது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி பார்ட்டிகல். ஸோ எப்படி எழுதலாம்னா ஸோ only the square modulus only the square modulus only the square modulus has a or only the square modulus is directly is directly or direct has a direct physical has a direct physical significance ஓகே? ஸோ ஸ்கொயர் மாடுலஸ்க்கு மட்டும்தான் டைரக்ட் பிசிக்கல் சிக்னிஃபிகன்ட் இருக்கு. அண்ட் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரீஜியன் ஆஃப் யுவர் வேவ் ஃபங்க்ஷன். ஓகே? நெகட்டிவ் ரீஜியன் ஆஃப் a wave function may corresponds to the probability of finding the particles. May correspond to a high probability of finding a
particle in a region. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன சொல்றோம்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து ஷை ஸ்கொயர்னு வந்து சொல்லியாச்சு. அது வந்து எப்போ என்ன சொன்னோம் எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்ல தான் இருக்கும்னு வந்து சொன்னோம். ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாசிட்டிவ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குன்னும் போது நம்ம வேவ் ஃபங்க்ஷன் மட்டும் எதுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு ரெண்டு ரீஜன்ல எழுதணும். ஸோ வேவ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் ரீஜன்ல எழுதலாம்ல அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து அங்க என்ன சொல்றாங்கன்னா ஸோ இதுக்கு வந்து ஒரு டைரக்ட் சிக்னிபிகன்ஸ் என்ன இருக்குன்னா அந்த ஸ்கொயர் மாடுலஸ் மட்டும் தான். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு ரெண்டு ரீஜனா இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் வந்து சப்போஸ் ஒரு லெஸ் எனர்ஜி சிஸ்டம் போச்சுனாலும் என்ன ஆகும் நெகட்டிவ் ரீஜன்ல இருக்குமா ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரீஜன் ரெண்டு ரீஜன்ல இருக்கிறதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி பார்ட்டிகல் வந்து ஜாஸ்தி அப்படின்றதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த presence of இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரீஜன் ரெண்டுமே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இதோட இன்டைரக்ட் சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் டு பாசிபிளி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் பிட்வீன் தி வேவ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரீஜனா இருக்கிறதுனால எதிர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்கலாம் இல்லைனா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்கலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஸோ இந்த கிராஃப் கொஞ்சம் பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெரி ஸ்மால் லைன் ஒன்னு கான்ஸ்டன்டா ஒன்னு இருக்கு அண்ட் இன்னொன்னு வந்து சம்வாட் பிகர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் தென் இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா திஸ் ஹேஸ் அ மச் ஹையர் ஆம்ப்ளிடியூட். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன ஆகும்னா ஆம்ப்ளிடியூட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ்ல வந்து பாசிட்டிவ்ல ஆட் ஆயிருக்கு. ஸோ பாசிட்டிவ்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னும் போது ஆம்ப்ளிடியூட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன் தி அதர் ஹேண்ட் டிஸ்ட்ரக்டிவ்ல வந்து உங்களோட ஆம்ப்ளிடியூட்ஸ் வந்து என்ன இருக்கு சப்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க ரெண்டுதோட ஆம்ப்ளிடியூடும் என்ன ஆயிருக்குன்னா சப்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து இன்டென்சிட்டி. ஓகே ஆம்ப்ளிடியூட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி வந்து எதுக்கு ரிலேட் பண்ணலாம் எனர்ஜிக்கு ரிலேட் பண்ணலாம். ஸோ பேசிக்கா என்ன பண்ண சொல்லலாம் ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் இருக்கு ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகுது டிஸ்ட்ரக்டிவா இருக்குன்னும் போது எனர்ஜி வந்து கம்மி ஆயிடும்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும்போது என்ன ஆகும் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? சிம்பிளி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரீஜன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ரீஜன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட்லி சிக்னிபிகன்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே okay the presence of positive and negative region. ஸோ ஒரு வேவ் ஃபங்க்ஷன்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரீஜன் இருக்கிறதுனால presence of positive and negative region of a wave function வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a indirect significant okay indirect significance okay significance okay significance for forming okay or to rise or for போடாம என்ன பண்ணலாம் to rise the possibility of to rise or it gives rise to possibilities of constructive and destructive interference okay between different wave functions constructive and destructive interference one second interference between different wave functions ஓகேவா ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் இருக்கச்ச இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரீஜன் உங்க வேவ் ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியுது நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா இல்ல டிஸ்ட்ரக்டிவா இருக்கா அப்படின்னு வந்து சொல்றோம். அதே மாதிரி ஒரு வேவ் ஃபங்க்ஷன் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வந்து இட் கேன் பி ஜீரோ ஒரே இடத்துல ஜீரோவா இருக்கலாம் இல்லைன்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ்ல ஜீரோவா இருக்கலாம்.
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க வந்து 1, 2 ஸோ பேசிக்லி இந்த கார்னர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம்னா செகண்ட். ஸோ இங்க வந்து பாருங்க நோட்ஸ்ல எல்லாம் 0. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் இங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 7. ஸோ ஆல்மோஸ்ட் 7 பாயிண்ட்ஸ்ல வந்து 0வா இருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வந்து 1 ஆர் மோர் பாயிண்ட்ஸ்ல வந்து 0வா இருக்கலாம். பட் ப்ராபபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து அட் எனி பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகேவா? ஆர் சாரி. ஸோ இப்போ வேவ் ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல 0னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி என்னவா இருக்கும்னா 0வா தான் இருக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிராஃப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா ஸோ அட் திஸ் பாயிண்ட் தி ப்ராபபிலிட்டி இஸ் 0, நோட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ வேவ் ஃபங்க்ஷன் 0, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி 0. அண்ட் இங்க பாருங்க அட் திஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்ல இங்கேயும் வந்து என்ன இருக்கு? வேவ் ஃபங்க்ஷன் 0வா இருக்கு, நோட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டியும் 0வா இருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் இங்க நோட் பிரசன்ட் ஆயிருக்கு, உங்க வேவ் ஃபங்க்ஷன் 0வா இருக்கு அண்ட் உங்களோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டியும் 0வா இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி தேர்ட் சிக்னிஃபிகன்ஸ். என்னன்னா வேவ் ஃபங்க்ஷன் ஒன் செகண்ட் a wave function may be 0 at 1 or at 1 or more points. Okay, ma'am. And the probability density at that point is always 0. And the probability density at that points is always 0. Is always 0. Okay, ma'am. To calculate the probability of finding a system in a finite region. Okay, in a finite region of space, the probability density. So இப்போ என்ன பண்றோம்னா probability density வந்து add பண்றோம். summed, அதாவது integration. It's not addition, it's like summed. Okay, the probability density is summed. Okay, so basically integration அப்படின்றது என்னது? addition of small values. அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா integration அப்படின்னு வந்து சொல்லுவோம். Integration addition of small values. Okay, integrated over the region of interest. Okay, so இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா probability. இப்போ வந்து probability densityயோட formula வந்து பாத்தீங்கன்னா integration of x1 to x2 can be any limits. Okay, psi x the whole square modulus into d of x. சரியா? சோ இப்போ என்னன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு பார்ட்டிகல் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றேன். சோ இந்த லிமிட்ஸ்குள்ள. சோ லெட்ஸ் சே திஸ் இஸ் லைக் -infinity to +infinity இருக்கலாம், 0 to L இருக்கலாம். ஓகேவா? சோ இட் கேன் பி எனிதிங். சோ இப்போ வந்து நான் வந்து இன் ஜெனரலா ஃபைண்ட் தி பார்ட்டிகல் அப்படின்னு வந்து ஜெனரலா ஃபைண்ட் தி பார்ட்டிகல் அப்படின்னும் போது ப்ராபபிலிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் d of x க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சோ நான் இப்போ வந்து லிமிட் சொல்லிட்டேன். சோ 0 to L அப்படின்ற லிமிட்ல வந்து ஃபைண்ட் தி பார்ட்டிகல் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் ஆஃப் 0 to L ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் into d of x வந்து பண்ணணும். So there are like two different formulas for your probability density. So இது வந்து பாத்தீங்கன்னா without specific region. So region வந்து ஸ்பெசிபிக்கா இந்த லிமிட்ஸ் குள்ளன்னு சொல்லலைன்னா this is the formula. So இதுவே வந்து லிமிட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது you can use this formula. So 0 to L ன்றது வந்து it can be anything.
ஸோ இட் கேன் பி x1 to x2 எனி வேல்யூஸா வந்து இருக்கலாம். சரியா? ஸோ நவ் லெட்ஸ் டூ ஒன் கொஸ்டின். சரியா? ஸோ வேர் இஸ் திஸ் கொஸ்டின்? ஓகே. ஸோ இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, the wave function of an electron in the lowest energy state of an hydrogen atom is proportional to. So wave function வந்து எதுக்கு proportionalறாங்க? Wave function is proportional to e power minus r by a naught வந்து equalனு சொல்றாங்க. Where a naught is a constant. ஓகேவா? r is the distance from the nucleus. So r வந்து என்னது? Distance from the nucleus. சரியா? Calculate the relative probabilities of finding the electron inside the region of volume. So volume region வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா வந்து they have given 1 picometer cube வந்து சொல்லிருக்காங்க. Okay, which is which is small even on the scale of an atom. Okay, so ஒரு ஆட்டமே வந்து பிகோமீட்டர்ல தான் இருக்கும். அதுலயும் வந்து ரொம்ப ஸ்மால் ரேஞ்ச் தான் 1 picometer cube. ஓகேவா? சோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா, சோ அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல பிரசன்ட் ஆயிருந்தா உங்களோட வேவ் ஃபங்க்ஷன் ஆர் உங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து கேக்குறாங்க. அண்ட் தென் ஒரு டிஸ்டன்ஸ் a நாட் டிஸ்டன்ஸ்ல இருந்தா அப்ப அந்த எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு தான் வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ நவ் லெட்ஸ் சே சோ ப்ராபபிலிட்டி என்ன? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா they didn't give the limits. இங்க வந்து லிமிட்ஸ் கொடுக்கல. கரெக்ட்டா? சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளி வந்து ஷை ஸ்கொயர்னே வந்து எடுக்கலாம். ஷை ஸ்கொயர் டி ஆஃப் இங்க வந்து v ன்னு கொடுத்திருக்காங்க. So I'll take it as v. d of x ன்னு எடுப்போம். But since இங்க v கொடுத்திருக்கனால we'll give it as v. Okay? Yeah. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷை வந்து என்ன சொல்லிடலாம்? ஷை இஸ் a real வேல்யூன்னு சொல்லலாமா? ஏன் ஷை வந்து ஒரு ரியல் வேல்யூ சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் தான் கொடுத்திருக்காங்க. So wave function can be equal to n of e power minus r by a naught இருக்கலாம். ஓகேவா? So in this case wave function is proportional to your exponential term. So அதனால தான் என்ன சொல்றேன்னா ஷை கேன் பி your ரியல் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா உங்களோட ஷை ஸ்கொயர் அண்ட் தென் ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அண்ட் ஷை ஸ்கொயர் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? ஓகே, ஸோ ஷை ஸ்கொயர்னா என்ன? ஸோ சிம்பிளி இது வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ ஷை இன்டூ ஷை. ஓகே, ஸோ ஷை ஸ்கொயர் ஆர் ஷை ஸ்கொயர் இஸ் பேசிக்கலி e power minus r by a naught into e power minus r by a naught. ஓகே, ஸோ பவர்ஸ் என்ன ஆகும்? ஆட் ஆகுமா? ஸோ e power minus 2r by a naught வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ psi square is basically proportional to your e power minus 2r வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? So let's say now probability. Okay, let's see. So probability is directly proportional to, so psi square is equal e power minus 2r by a naught க்கு வந்து proportional இருக்கும். And then volume element is 1 picometer. Okay, 1 picometer cube. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நியூக்ளியஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இஃப் த எலக்ட்ரான் இஸ் பிரசன்ட் அட் தி நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க என்ன ஃபைண்ட் சொல்றாங்கன்னா ஆர்ன்றது என்னது? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நியூக்ளியஸ். ஓகே, அந்த எலக்ட்ரான் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நியூக்ளியஸ். இப்போ அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸ்லயே இருந்தா அப்போ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்குமா? ஸோ இங்க இந்த இடத்துல ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? ப்ராபபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு e பவர் ஜீரோன்னு ஆகுமா? ஏன்னா இங்க வந்து என்ன இருக்கு? ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணா எவ்ரிதிங் வில் பிகம் ஜீரோ. ஸோ e பவர் ஜீரோன்னு ஆயிடும் இன்டூ 1 பிகோமீட்டர். ஸோ e பவர் ஜீரோ இஸ் பேசிக்கலி 1. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1 பிகோமீட்டர் கியூபுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுவே இப்போ at a distance of a naught ன்னு வச்சுக்கோங்க. if r was present at distance a naught, so இப்போ ப்ராபபிலிட்டி என்னக்கு ஈக்குவலா இருக்கும்? so e power minus 2 a naught by a naught. so a naught வந்து கேன்சல் ஆயிடும். so and then small distance என்னது? 1 picometer cube. சரியா? so probability எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? so will be almost equal to 1 by, will be proportional to 1 by e power minus square 1 picometer cube. so solve பண்ணீங்கன்னா this is going to be 0.14 க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். 0.14 picometer cube க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். so இப்போ இந்த ரெண்டு இது இருக்கு. so அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்லயும் இருக்கலாம், ஒரு டிஸ்டன்ஸ் r நாட்லயும் இருக்கலாம். so அதோட டோட்டல் ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so probability of finding in the at the nucleus is 1 by at the distance a naught வந்து என்னது? 0.14. கரெக்டா? so this will give to be, or this will turn out to be
எவ்வளவு இருக்கும்னா this is going to be 7.1. so this is going to be 7.1. so அதாவது அந்த எலக்ட்ரானை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு லிமிட் 0 to a அப்படின்ற ரேஞ்ச்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து டைரக்டா அவங்க என்ன கொடுக்கல, 0 to a டைரக்டா சொல்லல, லிமிட்ஸ் வந்து 0 to a நாட்னு டைரக்டா சொல்லல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ்ல இருந்தா என்ன பாசிபிலிட்டி ஆர் அது a நாட்ல இருந்தா என்ன பாசிபிலிட்டி, என்ன ப்ராபபிலிட்டி, ஸோ அது ரெண்டுத்தை வச்சு நம்ம வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து ஒரு 7 டைம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி யூ கேன் ட்ரை திஸ் ப்ராப்ளம் பை யுவர் செல்ஃப். இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ now we'll get started. ஸோ இப்போ அதே மாதிரி தான். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் தென் எலக்ட்ரான். இப்போ வந்து ஒரு ஹீலியம், ஸோ ஹீலியம் பிளஸ் ஸ்டேட், அதாவது பேசிக்கலி 1 எலக்ட்ரான் சிஸ்டம் தான் எடுக்கிறாங்க, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஓகேவா, இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, ஸோ வேவ் ஃபங்க்ஷன் வந்து இஸ் ப்ரொபோர்ஷனல் டு e பவர் -2r பை a நாட்க்கு வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ வந்து அதே மாதிரி இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ப்ராபபிலிட்டி which is directly proportional to your chi square of small element. ஓகே, ஸோ which is, ஸோ இது வந்து chi square. ஸோ பேசிக்கா என்ன ஆகும், இங்க இதே டேர்ம் வந்து திருப்பி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணா 2r by a naught into e power -2r by a naught which is going to be equal to e power -4r by a naught. ஸோ பவர்ஸ் வந்து ஆட் ஆகும், கரெக்டா. ஸோ e power -4r by a naught. ஸோ ஸ்மால் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து அந்த 1 பிகோமீட்டரே கன்சிடர் பண்ணலாம். சரியா, ஸோ this is the one. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இப்போ வந்து எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல பிரசன்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும், ஸோ நியூக்ளியஸ்ல இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் இது பண்ண போறோம். ஸோ r is the distance from the nucleus. This is distance from the nucleus. நியூக்ளியஸ்ல இருந்து எவ்வளவு தூரம்னு பாக்குறது தான் வந்து r. ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அட் நியூக்ளியஸ்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல், r வந்து 0க்கு வந்து ஈக்குவல். ஸோ ப்ராபபிலிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், e பவர் -4 இன்டூ இந்த இடத்துல வந்து r இருக்க இடத்துல என்ன பண்ண போறோம், 0 போட போறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 0, anything by 0 will be 0 and then 1 picometer cube. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 1 picometer cubeக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா, ஸோ அதே மாதிரி at a distance of a naught, so p which is directly proportional to e power -4 a naught by a naught. ஓகேவா, and then small distance 1 picometer cube. ஸோ இது சால்வ் பண்ணீங்கன்னா 1 by e power 4 1 picometer cube னு வந்து இருக்கும். ஸோ if you solve this is going to be equal to 0.0183. சரியா, so that is yeah, this is 0.0183. ஸோ இப்போ வந்து நியூக்ளியஸ்ல இருந்து அந்த a நாட், ஸோ அதாவது நியூக்ளியஸ்ல இருந்து a நாட்ன்ற டிஸ்டன்ஸ்ல நம்ம அந்த எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்ண ப்ராபபிலிட்டி என்ன, ஸோ சிம்பிளி 1 divided by 0.0183. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா this is 54.598 வரும். ஓகேவா, ஸோ அப்ராக்சிமேட்லி என்ன சொல்லலாம், 55 வந்து சொல்லலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி பார்ட்டிகல். ஸோ இப்போ பாருங்க, இதுல வந்து ஹைட்ரஜன்ல வந்து நம்ம வந்து எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு 7 டைம்ஸ் லைக் 7 இஸ் தி ப்ராபபிலிட்டி. பட் அதுவே ஹீலியம்ல வந்து நம்ம எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 55 இருக்கு. ஓகேவா, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வேவ் ஈக்குவேஷன் வந்து ரொம்பவே காம்பாக்டா இருக்கு. அதாவது நிறைய பாசிபிலிட்டிஸ் கொடுத்திருக்க ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா, லைக் கொடுத்திருக்க ஸ்பேஸ்ல வந்து உங்களோட வேவ் ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்கு, எலக்ட்ரான் வந்து அவைலபிளா இருக்கு, மோர் அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் யுவர் ஹீலியம் இந்த மாதிரி இருக்கு, ஹீலியம் பிளஸ்ல. பட் அதுவே ஹைட்ரஜன்ல வந்து இட்ஸ் கோயிங் டு பி சம்வேர் லைக் திஸ். ஓகே, ஸோ அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 அப்படின்றதுலதான் நம்மளால வந்து பாசிபிள் பண்ண முடியும். லைக் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான் இஸ் 7, ஹியர் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான் வந்து 55. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கு, அந்த கொடுத்திருக்க ரீஜன்ல நிறைய வேவ் ஃபங்க்ஷன் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அதுதான் வந்து சொல்றாங்க. யா, ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரீஜன் லைக் டிஸ்டன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் ஹைட்ரஜன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ரெண்டுமே என்ன பண்றோம், நியூக்ளியஸ்ல இருந்து a நாட்ன்ற டிஸ்டன்ஸ்க்கு. ஸோ நியூக்ளியஸ்ன்னும் போது 0, டிஸ்டன்ஸ் a நாட். ஓகே, 0 to a நாட்க்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம், நியூக்ளியஸ்ல இருந்து a நாட்க்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம். பட் ஃபார் ஹைட்ரஜன் the probability is 7.
but for helium the probability is 55. Okay, wow. So hope you all understood this one. So now we'll move into normalization. Okay, normalization the concept வந்து போலாம். Normalization. ஸோ நார்மலைசேஷன் அண்ட் ஆர்த்தோகோனல் ரெண்டுமே வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் நார்மலைஸ்டா இருக்கணும். ஸோ நார்மலைஸ்டுனா என்ன? ஸோ இதை வச்சு லைக் இந்த வேவ் ஃபங்க்ஷன் நார்மலைஸ்டா இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே அந்த ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. நார்மலைசேஷன்னாலே என்ன, அந்த ஈக்குவேஷன் வந்து எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்றது, அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா நார்மலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரெக்டா? ஸோ எப்படி ஒரு வேவ் ஃபங்க்ஷன் நார்மலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளி n ஒரு நார்மலைசேஷன் கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணாலே என்ன ஆகும்னா அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து நார்மலைஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ n இஸ் தி கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்ரல் வந்து ப்ராபபிலிட்டி என்ன பண்ணுவோம், இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகேவா? ஸோ ஒரு வேவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்போ நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து நார்மலைஸ்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஷை வில் பி ஈக்குவல் டு n ஷைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எப்படி எழுதலாம், ஸோ ஷை காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஷை அப்படின்னு எழுதலாமா, இன்டூ தி டிஸ்டன்ஸ் லைக் a small distance எந்த ரேஞ்சில் நம்ம வந்து பார்க்குறோம் or the volume element. Okay, so this is going to be n psi the whole star by n psi into d of x. சரியா? ஸோ என்ன ஆகும், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வந்து உங்களோட நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட்க்கும் அப்ளை ஆகும். சின்ஸ் நம்ம இவங்க வந்து நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட், இப்போ வந்து நார்மலைசேஷன் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி நார்மலைசேஷன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து நார்மலைஸ்டா இருக்கணும். ஓகே, நார்மலைஸ்டா இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபார்முலா எழுதுனா இட்ஸ் கோனா பி லைக் திஸ். ஸோ இப்போ இந்த நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ராபபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஆல்சோ கேன் பி ரிட்டன் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் யோர் ப்ராபபிலிட்டி. கரெக்டா? ஸோ ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபைண்டிங் தி பார்ட்டிகல் இஸ் ஆல்வேஸ் 1. ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் 1. ஓகேவா? ஸோ இங்க வந்து இது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா மல்டிப்ளை பண்றோம். ஸோ n இஸ் ரியல் நம்பர்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப என்ன ஆகும், n ஸ்கொயரா வெளில வருமா, ஸோ இட்ஸ் கோனா பி n ஸ்கொயர். ஸோ இப்போ n ஸ்கொயருக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ நான் என்ன சொல்றேன்னா ஓவர் தி கம்ப்ளீட் ரேஞ்ச். நார்மலைசேஷன் எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட் ரேஞ்சுக்கு பண்ணுவோம், மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் பண்ணுவோம். ஓகேவா? இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ரூல். ஸோ நார்மலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோனா பி minus infinity to plus infinity psi star psi dx. Okay, so அப்ப normalization constant n வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1 by root of integration of minus infinity to infinity psi star psi d of x. So இது வந்து one of the very very important formula, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? this is very very important. அண்ட் எப்போ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லுவோம்னா, இப்போ ரெண்டு வேவ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்டெகிரேஷன் வேல்யூ வந்து ஜீரோக்கு ஈக்குவலா இருந்தா அப்போ வந்து என்ன சொல்லுவோம், அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ லிமிட் வந்து அகைன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்டெகிரேட் பண்றச்சு ஜீரோக்கு ஈக்குவலா இருந்தா இட்ஸ் கோனா பி ஆர்த்தோகோனல். ஓகேவா? ஸோ இன்டெகிரேட் பண்றச்சு நம்மளுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு கிவ் சம் ரியல் வேல்யூஸ் ஆர் சம் வேல்யூஸ். ஓகே, ஒரு வேல்யூஸ் இருக்கு அப்படின்னும் போது, ஒரு ஃபைனைட் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னும் போது இட்ஸ் கோயிங் டு பி நார்மலைஸ்ட். ஓகே, ஸோ ப்ரொவைடட் this integral has a finite value. This integral has a finite value. ஃபைனைட் வேல்யூ இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால நார்மலைசேஷன் கண்டுபிடிக்க முடியும். அதுவே ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா என்ன இருக்கும், திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர்த்தோகோனல். ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லுவோம்னா ஆர்த்தோகோனல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்றோம்னா லைக் திஸ் இஸ் தி ஒன். ஸோ இன் ஜென்ரலா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நார்மலைஸ் டு 1. ஸோ வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிபிக்கலி 1க்கு வந்து நார்மலைஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ஜென்ரல் அசெப்ஷன்.
லைக் கொஸ்டின் கேட்பாங்களான்னு தெரியல, பட் ஜென்ரலி assumed that the wave functions are normalized to 1. Wave functions are normalized, sorry for my bad handwriting, normalized to 1. சரியா? சோ அதனால தான் என்ன பண்ணிருக்கோம்னா ஈக்குவல் டு 1ன்னு வந்து இங்க வந்து போட்டிருக்கோம். சரியா? சோ இது வந்து 1 ஸ்பேஸ்க்கு. சோ இது வந்து 1 டைமென்ஷன் அப்படின்னும் போது நம்ம d of x ன்னு வந்து போட்டிருக்கோம். அதுவே வந்து in 3 டைமென்ஷன்ஸ்ல இருக்குன்னா என்ன ஆகும்? in 3 dimension அப்படின்னும் போது it's going to be minus infinity to plus infinity of d of x, minus infinity to plus infinity of d of y, minus infinity to plus infinity of d of z. Okay, and then உங்களோட wave function ஓட complex conjugate. Okay வா? So this is going to be equal to 1. Okay வா? So இந்த 3 different volume elements தான் நம்ம என்ன சொல்லலாம்னா simply d tau அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாம். So with d tau is the volume element. This is called the volume element. This is the volume element. So அப்ப integration எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா so integration can be written as integration of psi star psi d tau is equal to 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா நம்ம வந்து ப்ராபபிலிட்டி இன் 3 dimensional ஸ்பேஸ். ஸோ 3 dimensional ஸ்பேஸ்னும் போது d tau அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 1 dimension அப்படின்னும் போது dx மென்ஷன் பண்ணாலே போதும். சரியா? ஸோ நம்ம இப்போ வந்து நார்மலைசேஷனுக்கு வந்து let's take an example or let's look into an example. Okay, sorry. Let's say if I have a wave equation, so I've given psi is equal to sine 2 pi x by l. Okay, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் n வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றேன். ஓகே, ஸோ சிம்பிளி என்ன பண்ணணும்? ஸோ we know the formula. ஸோ n ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா n is basically 1 by square root of minus infinity to plus infinity psi star psi dx. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ சிம்பிளி என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பார்ட் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இங்க வந்து வேல்யூஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா 0 டு எல் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்றேன். ஓகே, ஸோ ஐம் கிவிங் தி டிஸ்டன்ஸ் 0 டு எல் பிட்வீன் தி லிமிட் 0 டு எல். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலைஸா சொல்றதுனால என்ன பண்ணிருக்கோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டின்னு எல்லா ரேஞ்சும் வந்து சொல்லியிருப்போம். பட் நம்ம வந்து ஒரு ப்ரிசைஸ் ரேஞ்ச் இருக்குன்னும் போது பிட்வீன் எனி லிமிட்ஸ் அதுதான் வந்து சொல்றோம். ஓகே, பிட்வீன் எனி லிமிட்ஸ்ன்றது தான் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து 0 டு எல் அப்படின்றதுல வந்து இந்த வேவ் ஃபங்க்ஷனுக்கான நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்றது தான் வந்து கேட்கிறோம். ஓகே, ஸோ யா டோன்ட் கன்ஃபியூஸ், திஸ் இஸ் டிஃபரெண்ட். ஓகேவா? 0 டு எல். ஸோ இதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தா என்ன இருக்கும்? இட்ஸ் கோயிங் டு பி சேம். கரெக்டா? ஸோ இட்ஸ் அ ரியல் வேல்யூ, திஸ் இஸ் ரியல் வேல்யூ. ஸோ இதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ psi star is also going to be equal to sin 2 by x க்கு தான் ஈக்குவலா இருக்கும். ஸோ psi square will be equal to sin 2 square sin square 2 pi x by l க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சிம்பிளி அதான் பண்ண போறோம். ஸோ psi square g of x, so which can be written as 0 to l. Okay, so psi square வந்து என்ன பண்ணலாம்? So sin square 2 pi x by l g of x. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்க, ஸோ சைன் ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலாம்? ஸோ இட் கேன் பி ரிட்டன் as 1 மைனஸ் 2 காஸ் எழுதலாமா? ஸோ 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா. ஸோ இங்க தீட்டா வேல்யூ என்னது? 2 பை எக்ஸ் பை எல். ஓகே, பை 2 g of x. Or it can be written as 0 to L 1 by 2 minus cos 2 into 2 pi x by இது வந்து என்ன ஆகும்? 2L அப்படின்னு எழுதலாமா? So this can be written as 2L. ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த 2L வந்து இங்க எழுதாம L எழுதிட்டு ஒரு 1 by 2ன்னு வந்து வெளியில எழுதிடலாம். ஓகே, லைக் நீங்க முன்னாடி எழுதிட்டீங்க, இட்ஸ் ஃபார் பெட்டர் இன்டூ d of x. ஸோ
ஸோ இப்போ இது என்ன பண்ண போறோம்னா இன்டெகிரேட் பண்ண போறோம். ஸோ இன்டெகிரேஷன் அப்படின்னும் போது இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to L 1/2 sorry 1 so 1/2 is a constant so அதை வெளியில எடுத்துடலாம். so 0 to L okay 0 to L க்கு வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது this is going to be 1 into d of x minus 1/2 integration of 0 to L cos 2 into 2 னும்போது 4 pi x by L into d of x ஓகேவா. so 1/2 integration of 1 என்னது பேசிக்கா x ஓகேவா. so நான் லிமிட்ஸ் வந்து அப்புறமா அப்ளை பண்றேன் minus 1/2 so லிமிட்ஸ் வந்து என்னது 0 to L so 1/2 cos வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும் it's going to be sin so sin 4 pi x by L ஓகே by 4 by L னு வரும் by 4 by L னு வரும். ஸோ நான் அதை தான் என்ன பண்ண போறேன்னா I'll write it like this. For my simplification I'll write like L by 4 pi அப்படின்னு வந்து தனியா எழுதிடுறேன் ஓகேவா. ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து கேன்சல் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகே L L கேன்சல் 4 pi கேன்சல் அண்ட் தென் வந்து L sin L க்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. சைனுக்கு L க்கு வந்து நம்மளால வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ட்ரிக்னோமெட்ரியில நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ தெரியும் sin 0 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி அந்த மாதிரி தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து இட்ஸ் அ ட்ரிக் இட்ஸ் அ ஈஸி வே. எப்பவுமே கொடுத்தோன்னே என்ன பண்ணக்கூடாது சால்வ் பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ சிம்பிளி நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அப்பர் லிமிட்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கரெக்டா. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் பை 2 எழுதலாமா. ஸோ பேசிக்லி L by 2 minus 1/2 sin 4 pi ஓகே. ஸோ வேல்யூ என்னது திஸ் இஸ் L x ஓட வேல்யூ வந்து L ஓகேவா by L into L by 4 pi ஓகே அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ லோவர் லிமிட் என்னது மைனஸ் 0/2 minus 1/2 sin 4 pi 0 by L into L by 4 pi ஓகேவா. ஸோ L by 2 மைனஸ் ஸோ இங்க வந்து பாருங்க சால்வ் பண்ணும்போது இந்த டேர்ம் வரைக்கும் என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ L and L கேன்சல் ஆயிடும். ஸோ sin pi even pi or any pi with this is going to be 0 okay. So this is going to be 0 sin 4 pi is equal to 0. So sin pi 2 pi 3 pi 4 pi any value is 0. So anything into 0 will be 0. So in the complete term வந்து என்ன ஆயிடும் 0 convert ஆயிடும். So this is going to be 0 okay minus this is 0/2 so that is also 0 okay minus இங்க வந்து டைரக்டா 0 வழியே மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்ப என்ன ஆகும் இந்த கம்ப்ளீட் டேர்ம் 0 ஆயிடுமா. so this is also equal to 0. so integration value வந்து எதுக்கு ஈக்குவல்னா L/2 க்கு வந்து ஈக்குவலா இருக்கும் ஓகேவா. சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும் n ஓட வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ n வந்து என்னது 1 by integration value. integration value வந்து என்னது L/2 okay. so n is basically 2 by L root of 2 by L. so this is your normalization constant ஓகேவா. so this is the answer okay. so இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன் ப்ராப்பர் வேவ் ஃபங்க்ஷன் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து எப்போ ஒரு நார்மலைஸ் வேவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் n பை வேவ் ஃபங்க்ஷன் போது தான் இட்ஸ் அ நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ வேவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்திருந்தாங்க sin 2 by x. ஸோ 5 வந்து எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்தாங்க sin 2 pi x by L க்கு வந்து ஈக்குவலா இருந்தது. ஸோ அப்போ நார்மலைஸ்ட் n 5 வந்து எதுக்கு ஈக்குவல். ஸோ நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து root 2 by L sin 2 pi x by L க்கு வந்து ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து உங்களோட நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் சரியா. ஸோ நான் இப்போ என்ன சொல்றேன்னா ப்ராபபிலிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றேன் பிட்வீன் தி லிமிட் L/4 x L/2 ஓகே. ஸோ இந்த இதுல வந்து என்ன சொல்றேன்னா ப்ராபபிலிட்டி என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி பார்ட்டிகல் ஆர் எலக்ட்ரான் எனிதிங் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து நார்மலைஸ்டா. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ சிம்பிளி வந்து limits x1 to x2 x1 வந்து இங்க என்னது. so this is x1 this is x2. so நம்ம வந்து எங்க பார்த்தோம். so probability க்கு wait a second
I think it's here. Let's see. Okay, formula எங்க எழுதி வச்சிருக்கேன்னு தெரியல. One second. It's here. Okay. So பாத்தீங்கன்னா we have the formula here. So probability between limits x1 to x2. Okay. And the square modulus of wave function. Okay வா? So இங்க வந்து பாத்தீங்கன்னா we have the limits x1 வந்து என்னது L by 4, x2 is L by 2. So this is L by 4 and this is L by 2 அப்படின்ற லிமிட்ஸ்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ வேவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்கொயர் மாடுலஸ் எடுக்கணும். ஸோ சிம்பிளி இதுல வந்து இமேஜினரி டேர்ம் இல்லை அப்படின்றதுனால டைரக்டா என்ன பண்ணிடலாம், ஸ்கொயர் மாடுலஸ் எடுக்கலாம். 2 by L sin 2 pi x by L square. Okay, basically square modulus. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஸ்கொயர் மாடுலஸ் into d of x. சரியா? ஸோ ப்ராபபிலிட்டி எதுக்கு ஈக்குவல்னா லிமிட்ஸ் L by 4 L by 2. ஸோ இங்க வந்து ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி 2 by L. ஓகே, அதை வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுனால வெளியில எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், சைன் ஸ்கொயர் 2 pi x by Lக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் இன்டூ d of x. ஸோ அகெயின் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுதான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 2 by L. ஓகே, ஸோ வேல்யூ என்னது, இன்டெகிரேஷன் ஆஃப் L by 4 L by 2 1 minus cos 2 into 2 pi x by L, ஓகேவா, by 2 into d of x. ஓகே, so again 2 by L காமனா வெளியில எடுத்துட்டு it's going to be, so இங்க வந்து 1 by 2 காமனா வெளியில எடுக்கும். இது வந்து நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க வேல்யூ 1 by 2 integration of L by 4 L by 2 1 into d of x minus 1 by 2 integration of L by 4 L by 2 cos 4 pi x by L into d of x. சரியா? ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ணலாமா? ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா this is 1 by 2 into x, ஓகே, minus 1 by 2. ஸோ cos x integrate பண்ணா என்ன ஆகும், it's going to be sin x. ஸோ sin 4 pi x by L. ஸோ by 4 pi L வந்து என்ன பண்ணலாம், L by 4 pi அப்படின்னு எழுதலாமா, between the limits L by 4 L by 2. ஓகேவா? ஸோ இப்போ வந்து வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். So I'll take the longest part. 2 by L L by 2 upper limit minus lower limit. Okay, L by 2 by 2 minus 1 by 2 sin 4 pi x. So x value வந்து L by 2 L by 2. So இங்க வந்து by L, so 1 by L into L by 4 pi. So upper limit minus lower limit. So lower limit என்னது, L by 4 1 by 2 minus 1 by 2 sin 4 pi L by 4 1 by L into L by 4 pi. ரெண்டு வேல்யூஸும் வந்து போட்டாச்சு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி L by 4. ஓகேவா? ஸோ L by 2 by 2 அப்படின்னும் போது என்ன ஆகும், டினாமினேட்டர்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகே, அண்ட் இங்க வந்து பாருங்க, ஸோ நம்ம என்ன சொன்னோம், இந்த இது வரைக்கும் தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி 2 pi. ஸோ சைன் 2 pi அகைன் 0. அப்போ என்ன ஆகும், இந்த கம்ப்ளீட் டேர்ம் வந்து 0 ஆயிடும். இது கம்ப்ளீட் டேர்ம் வந்து 0 ஆயிடும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ மைனஸ் போது இந்த இடத்துல வந்து பிளஸ் ஆயிடும். ஓகே, ஏன்னா இங்க வந்து ஒரு மைனஸ். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா L by 8. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மைனஸ் L by 8. ஓகே, அண்ட் தென் இங்க வந்து பாருங்க, ஸோ 4 வந்து கேன்சல் ஆயிடும். அண்ட் தென் சைன் பை. ஸோ சைன் பைனும் போது என்ன ஆகும், திஸ் இஸ் அகைன் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 0. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா what we will have அப்படின்னா 2 by L L by 4 minus L by 8 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணலாமா, உள்ள மல்டிப்ளை பண்ணா 2L by 4L minus 2L by
8L உள்ள வந்து 2/L வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கோம். So this is going to be 1/2 minus 1/4. So 1/2 னா என்னது? Basically 0.5 and 1/4 is 0.25. So it's going to be 0.25. So இந்த குறிப்பிட்ட ரேஞ்ச்ல வந்து probability of finding a particle is basically 0.25. ஓகேவா? So this is the answer. Okay now. இப்போ வந்து constraints of wave equation. ஒரு wave equationக்கு என்னென்னலாம் constraints இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். Once again. Oh God. இங்க இருக்கு. Once again. Constraints of wave equation. Constraints of wave equation or wave function. Okay, constraints of wave function. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா wave functionக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு 4 constraints இருக்கு. ஓகேவா? ஸோ என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து wave function வந்து எப்படி இருக்கணும்? Must not be infinite over a finite region. Okay, wave function must not be infinite over a finite region. Finite region. ஒரே ஒரு குறிப்பிட்ட ரீஜியனுக்குள்ள நம்ம இங்க வந்து ஆல்ரெடி பார்த்துப்போம். இப்போ 0 to L அப்படின்ற இதுல வந்து நம்மளுக்கு வந்து மினிமலா இருக்கணும். லைக் உங்களால கால்குலேட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப ரேண்டமா இருந்ததுன்னா உங்களால என்ன பண்ண முடியாது? அந்த வேவ் ஃபங்க்ஷன்ல வந்து லைக் யூ கேனாட் ஃபைண்ட் எனிதிங். சரியா? ஸோ அதனால வந்து அந்த வேவ் ஃபங்க்ஷன் குறிப்பிட்ட ரீஜனுக்குள்ள என்ன இருக்கணும்? ஃபைனைட்டா இருக்கணும். இந்த மாதிரி இன்ஃபைனைட்டா இருக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி வேவ் ஃபங்க்ஷன் must be continuous or single values தான் இருக்கும். must be continuous. continuous-ஆவும் இருக்கணும். அதே மாதிரி என்ன? wave function must be single value. must be single value. I'll explain. இதெல்லாம் ஏன்னு நான் வந்து சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வேவ் ஃபங்க்ஷன் வேற எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் வேவ் ஃபங்க்ஷனோட ஸ்லோப் வந்து கண்டினியூஸா இருக்கணும். ஓகே, ஸோ வேவ் ஃபங்க்ஷன் must have a continuous first derivative. Continuous first derivative. So first derivative அப்படின்னு எது சொல்றாங்கன்னா basically slope. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஏன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வேவ் ஃபங்க்ஷன் வந்து எதனால ஒரு ஃபைனைட் ரீஜன்ல ஃபைனைட்டா இருக்கணும்னா இது வந்து போர் இன்டர்பிரிட்டேஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ல வந்து இப்போ வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்க ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன்ல என்ன ஆகும்னா ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல். அதுல வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து பாசிபிளா இருக்கும். சரியா? ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ல அது வந்து ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா இருக்கக்கூடாது, ஃபைனைட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் கேன்சல் ஆகும். ஸோ பாசிபிலிட்டிஸ்னா என்னன்னா ஸோ நம்ம இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா என்ன வரும்? எக்ஸுக்கு வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ்னு சம் வேல்யூஸ் வரும்ல, பிளஸ் ஆர் மைனஸ் 3 ஆர் ஏ சம் வேல்யூஸ் வரும்ல. ஸோ நான் இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் பிளஸ்ல மட்டும் தான் இருக்கணும் போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ எல்லாம் என்ன ஆகுது? காணாம போயிடுது இல்ல. ஸோ அதே மாதிரிதான் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் எல்லாமே ஃபைனைட்டா இருக்கணும். should be finite in a finite region. ஓகே, ஸோ இது என்ன சொல்லலாம்? வேவ் ஃபங்க்ஷன் must be finite over a finite region. over a finite region. இன்ஃபைனைட்டா இருக்க கூடாதுன்னா என்ன இருக்கும்? ஃபைனைட்டா இருக்கணும்னு இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளி வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ நிறைய அன்அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் இது வந்து பாத்தீங்கன்னா மிச்சதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி வேவ் ஃபங்க்ஷன்ஸ் பாசிபிளா இருக்கும். பட் இது வந்து நம்மளால ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபைனைட் ரீஜன்ல நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றத வந்து போர் போர் இன்டர்பிரிட்டேஷன்லயும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் உங்களோட ஸ்டார்டிங்கர்லயும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங்கர் பாஸ்டுலேட்ஸ் ஆர் ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல வந்து இதுவும் ஒண்ணு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து சிங்கிள் வேல்யூ கரெக்டா? ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து இஸ் a சிங்கிள் வேல்யூ
at a single point. At a single point. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அது வந்து ஒரு வேல்யூ தான் இருக்கும். at a single value at the single point. ஸோ இது எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வேவ் ஃபங்க்ஷன் வந்து சிங்கிள் வேல்யூவா இருக்கும். உங்க வேவ் ஃபங்க்ஷன் சிங்கிள் வேல்யூவா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டியும் வந்து சிங்கிள் பாயிண்டா இருக்க முடியும். ஓகேவா? அதனாலே உங்க வேவ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கணும்ன்றாங்கன்னா சிங்கிள் வேல்யூவா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸோ இப்போ வந்து மேத்தமெட்டிக்கலி இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷனே வந்து பேசிக்கா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் கரெக்ட்டா? ஸோ டி ஸ்கொயர் ஷை பை டி எக்ஸ் ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷனை தான் வந்து பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ வந்து அப்ளிகபிள் ஆகும்? ஸோ இது வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா, லைக் இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா நல்லா டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஷுட் பி வெல் டிஃபைன். ஓகே, திஸ் ஷுட் பி வெல் டிஃபைன். ஷுட் பி வெல் டிஃபைன்ட். இது நல்லா வந்து டிஃபைன் பண்ண முடிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இதுல இருந்து மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வெளியில எடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன், பொசிஷன், மொமெண்டம், எனர்ஜி, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு வரணும்னா இது வந்து என்ன இருக்கணும், வெல் டிஃபைன். அதாவது ஈஸியா நல்லா சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ இது வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும்னா அப்படின்னா என்ன இருக்கும், செகண்ட் டெரிவேட்டிவ் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவும் சால்வ் பண்ற மாதிரி தானே இருக்கணும். ஸோ இதுவும் வந்து என்ன பண்ண முடியணும், வெல் டிஃபைனா இருக்கணும். ஓகேவா? செகண்ட் டெரிவேட்டிவ் நல்லா சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவும் என்ன பண்ணணும், சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சால்வ் பண்றதுக்கு உங்க வேவ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கணும். கண்டினியூஸா இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், இதை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? சோ அதனாலதான் வேவ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னா கண்டினியூஸா இருக்கணும். சோ இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஸ்லோப்பும் வந்து என்னவா இருக்கும், கண்டினியூஸா இருக்கும். சோ அதுதான் இங்க வந்து சொல்றோம். இப்போ வந்து வேவ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்ததுன்னா அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அதாவது ஸ்லோப், இதை வந்து என்ன சொல்றோம்னா ஸ்லோப் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ இதுவும் வந்து கண்டினியூஸா இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷனே டிஃபைன் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ண முடியாது. சோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இங்கதான் இருக்கு. சோ இங்க வந்து பாருங்க, நீங்களே பாருங்க. சோ ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன இருக்கு, இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் ரீஜன் 0 to L or இந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கு. இட்ஸ் நாட் கோயிங் டு கமிங் டு அன் எண்ட். எந்த இடமும் வந்து ஒரு எண்டே இல்லாம போகுது. கரெக்டா? சோ இது வந்து என்ன ஆகுது, திஸ் இஸ் அன்அக்செப்டபிள். சோ இதுல வந்து என்னது, வேவ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கணும், ஷுட் பி ஃபைனைட் ஓவர் ஃபைனைட் ரீஜன். பட் இங்க வந்து என்ன இருக்கு, இன்ஃபைனைட்டா இருக்கு ஒரு ஃபைனைட் ரீஜன். சோ திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். ஓகே, பில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன இருக்கு, மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியும், வேவ் ஃபங்க்ஷன் ஷுட் பி சிங்கிள் வேல்யூவா இருக்கும். சோ திஸ் இஸ் ஆல்சோ அன்அக்செப்டபிள். ஓகே, அண்ட் சில வந்து பாருங்க டிஸ்கண்டினியூஸ், நாட் கண்டினியூஸா இல்ல. சோ திஸ் இஸ் ஆல்சோ அன்அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷன். அண்ட் தென் இங்க வந்து பாருங்க டில வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆகுது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் அ லெட்ஸ் சே யூ ஹாவ் அ நெகட்டிவ் ஸ்லோப். சோ இங்க வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு அண்ட் இங்க வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கு. ஸோ ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸ்லோப் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், உங்க வேவ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், வேவ் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கக்கூடாது. வேவ் ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு ஷார்ப் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன இருக்குன்னா ஸ்லோப் இஸ் டிஸ்கண்டினியூஸ். ஸ்லோப் இஸ் டிஸ்கண்டினியூஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? So these are the very important points. So with this we'll wind up with the second part. So third partல வந்து நம்ம வந்து operators and particle in one dimensional box வந்து பார்க்கலாம். So hope you all understood. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா please let me know. Okay, thank you, happy learning.